இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்னொருவருடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் யாரும் சொல்ல முடியாது, நான் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை, என்னுடைய எல்லா காரியங்களையும் நானே செய்து கொள்வேன் என்று இந்த உலகத்தில யாரும் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். மலக்குமார்கள் பாவம் செய்யக்கூடியவர்களா? மலக்குமார்கள் இறைவனுடைய சாபத்தை பெற்றவர்களா? கிடையாது. வானவர்கள் மலக்குமார்கள் இறைவனுடைய கட்டளையை மாத்திரம் நிறைவேற்றக்கூடியவர்கள், இறைவனுடைய கட்டளை அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவர்கள். அவர்களை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, அவர்களிடம் நாம் எங்களுக்காக வேண்டி துஆ கேளுங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்தால் இறைவன் மறுப்பானா? சந்தேகப்படலாமா? நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக சஜதாவில் இருந்து இறைவனிடத்திலே துஆ கேட்பாங்க. இந்த செய்தி எல்லாம் படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நம்ம எப்பயாவது துஆ கேட்கிறோமா? தொழுது முடிஞ்ச உடனே சலாம் கொடுத்த உடனே எழுப்பிட்டு போறதுக்கு தான் பாக்குறோமே தவிர ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிறதால எங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமா? இறைவனிடத்துல கையேந்தி எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இறைவனிடத்திலே நாம் கேட்டால் வானவர்களுடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமே. عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது, அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் அவற்றை பின்பற்றுவோரை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் எச்சரிக்கை செய்தவனாக நினைவூட்டியவனாக இன்றைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக வானவர்களின் பிரார்த்தனை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்னொருவருடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் யாரும் சொல்ல முடியாது, நான் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை, எனக்கு யாரும் எந்த ஒரு ஒத்துழைப்பு தர தேவையில்லை, என்னுடைய எல்லா காரியங்களையும் நானே செய்து கொள்வேன் என்று இந்த உலகத்தில
யாரும் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றார். அது எல்லா விடயங்களையும் எடுத்துக்கொண்டாலும் இன்னொருடைய ஒத்துழைப்பு, இன்னொருடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும். அதில் ஒரு பகுதியாக நாங்கள் எல்லோருமே இன்னொரு சகோதரிடம், இன்னொரு மனிதனிடம் எங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு காரியத்துக்காக வேண்டி துஆ செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் தொழில கொஞ்சம் லொஸ்ட் ஆயிட்டு வருதுன்னு வைங்களேன், என்ன தொழிலுக்காக கொஞ்சம் துஆ செஞ்சு கொள்ளுங்கள். எங்களோட நெருங்கி பழகக்கூடியவங்க யாராவது பேசிக்கொண்டு இருக்கும் போது கொஞ்சம் எங்களுக்காக துஆ செஞ்சு கொள்ளுங்களேன் என்று சொல்லுவோம். குடும்பங்கள்ல ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லுவோம், கொஞ்சம் துஆ செஞ்சு கொள்ளுங்களேன். பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேண்டி துஆ செஞ்சு கொள்ளும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அடுத்த மனிதர்களிடம் நாம் கேட்கக்கூடிய உதவிகளில், எதிர்பார்க்கக்கூடியதில் பிரார்த்தனை துஆ என்பது எப்படி கட்டாயமாக நாம் இன்னொருவரிடம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. யாராவது எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுல குடும்பத்துல ஹஜ்ஜுக்கு போறேன்னு வைங்களேன், அவங்க எங்களிடம் பயணம் சொல்ல வந்தாலும் அல்லது நாம் அவர்களை பார்க்க போனாலும் என்ன சொல்லுவோம், ஹஜ்ஜுக்கு போறீங்க, உம்ராக்கு போறீங்க, எங்களுக்காக வேண்டி கொஞ்சம் துஆ செஞ்சு கொள்ளுங்களேன் என்று சொல்லுவோம். இது மனித இயல்பு. நாம் எதிர்பார்க்கின்றோம், எங்களுக்காக வேண்டி இவர்கள் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போன்று அவர்களும் சொல்லுவார்கள், சரி நான் துஆ செஞ்சு கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அதுல ரெண்டு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், அவர்கள் எங்களுக்காக வேண்டி உண்மையிலே சரி செய்யறோம் என்று சொல்லுவாங்க. உண்மையிலே எங்களுக்காக வேண்டி அவங்க துஆ செஞ்சாங்களா? அவர்கள் துஆ கேட்கும் போது எங்களை ஞாபகம் வந்துச்சா? அல்லது வேண்டுமென்றே உங்களுக்கெல்லாம் நான் துஆ செய்ய வேண்டுமா? அதாவது எங்களால ஏதாவது ஒரு பழைய தவறு, ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கும், நீங்க எல்லாம் எங்ககிட்ட துஆ செய்ய சொல்றீங்களா மனசால நினைச்சு கொண்டு பொடுப்போக்காக கூட விடலாம். சரி, அப்படியே துஆ செஞ்சாங்கன்னு வைங்க, செய்தார்களா என்பது சந்தேகம், செய்வார்களா என்பது சந்தேகம். அப்படியே அவர்கள் செய்தாலும் அந்த துஆ, அந்த பிரார்த்தனை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது இப்படி பல விடயங்கள், பல சந்தேகங்கள் வரும். ஆனால் வானவர்கள், மலக்குமார்கள் அப்படியா? மலக்குமார்கள் பாவம் செய்யக்கூடியவர்களா? மலக்குமார்கள் இறைவனிடத்திலே இறைவனுடைய சாபத்தை பெற்றவர்களா? கிடையாது. வானவர்கள், மலக்குமார்கள் இறைவனுடைய கட்டளையை மாத்திரம் நிறைவேற்றக்கூடியவர்கள், இறைவனுடைய கட்டளை அப்படியே நடக்கக்கூடியவர்கள். அவர்களை நாம் கண்ணால் பார்க்க முடியாது. அவர்களிடம் நாம் எங்களுக்காக வேண்டி துஆ கேளுங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்தால் இறைவன் மறுப்பானா? சந்தேகப்படலாமா? வானவர்கள், மலக்குமார்கள் துஆ செய்து இறைவன் மறுத்தானா, ஏற்றுக்கொண்டானா என்று சந்தேகப்படலாமா? நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வான். ஏன்னு சொன்னால் இறைவன் சொல்ல போய்த்துதான் அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப அப்படியாப்பட்ட வானவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, பலவிதமான சந்தர்ப்பத்திலே வானவர்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில 1442வது செய்தியாக பதியப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த வானவர்கள் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும், தினந்தோறும் இறைவனிடத்திலே இருந்து இந்த பூமிக்கு 2 வானவர்கள் வருவார்கள். அந்த வரக்கூடிய வானவர்கள் இந்த பூமியில இருக்கக்கூடிய 2 மனிதனுக்காக வேண்டி, ஒருத்தர் நல்லதை கேட்டு பிரார்த்தனை செய்வார், இன்னொன்று தீயதை கேட்டு பிரார்த்தனை செய்வார். யார் அவர்? ஒவ்வொரு நாளும் தனது பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்யக்கூடிய மனிதன். யார் ஒருவன் தர்மம் செய்கிறானோ, தர்மம் செய்யக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வாராம், இறைவா, இந்த அடியான் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்திருக்கின்றான், இவனுடைய பொருளாதாரத்தை நீ வளர்த்து, மென்மேலும் வளர்த்து இவனுக்கு அருள் புரிந்து விடு என்று ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வாராம். வானவர் பிரார்த்தனை செஞ்சா இறைவனிடத்தில் எப்படி மறுக்கப்படுவது? மறுக்கப்படாது.
அடுத்தவானவர் பிரார்த்தனை செய்வார். யாருக்காக வேண்டி? யார் ஒருவன் பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் தனக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி பொத்தி 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 வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்காக வேண்டி அடுத்தவானவர் பிரார்த்தனை செய்வாராம், இறைவா நீ கொடுத்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இவன் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் இருக்கின்றான், இவனுடைய பொருளாதாரத்தை நீ அழித்து விடு என்று சாபத்தை கேட்டு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்கிறோம். இப்ப நாங்க யோசிப்போம், தர்மம் செய்யறதுக்கு எங்களுக்கு டெய்லி தர்மம் செய்யறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்குதா, எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு வசதி இருக்குதான்னு யோசிப்போம். தர்மம் என்று சொல்லக்கூடியது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது, அதுக்கு அளவு கிடையாது. கோடியில் இருக்கக்கூடியவர்கள் லட்சத்தில் கொடுப்பார்கள், லட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆயிரத்தில் கொடுப்பார்கள், ஆயிரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கில் கொடுப்பார்கள். அது அவருடைய பொருளாதாரத்தை வைத்து. ஆனால் மனிதன் என்ற ரீதியில் நாம் தான் பார்ப்போம், இவருடைய பொருளாதாரத்துக்கு இவ்வளவுதான் தர முடியுமான். அல்லாஹ் தான் அதை பார்ப்பானா? பார்த்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருப்பார்களா, பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்களா? அளவை வைத்துதான் அல்லாஹ் தாலா தீர்மானிப்பான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்ட உதாரணம் காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அந்த தர்மம் என்று சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று. எங்களுக்கு எல்லாம் தெரியும், அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் தாலாவே சிரித்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்களே, அதில் அவர்கள் அள்ளியா கொடுத்தார்கள்? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரொட்டி துண்டை தான் கொடுத்தாங்க. சஹன் அள்ளி கொடுக்கல, ஒரு ரொட்டியை தூக்கி கொடுக்கல, ரொட்டியெல்லாம் அடிச்சு அடுக்கி கொடுக்கல. அவங்களுக்கு கூட சாப்பிட இல்லாத நேரத்தில் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு வச்ச ரொட்டி துண்டை ஒரு விருந்தாளிக்கு கொடுத்ததுக்காக வேண்டி இஹ்லாஸா கொடுத்தாங்க, அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளின்னு நினைச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்தால என்ன சொன்னாங்க, அபூ தல்ஹாவே நீங்கள் இரவு செய்த காரியத்தை செயலை பார்த்து அல்லாஹ் தாலா சிரித்தான் என்று. அப்ப தர்மத்தில் அளவு கிடையாது, பெருமதி கிடையாது. நாம் தான் அளவை பார்ப்போம். எங்களுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை இஹ்லாஸா கொடுத்தால் அதை அல்லாஹ் தாலா தர்மமாக ஏற்றுக்கொள்வான். அப்ப தர்மம் என்று சொல்லக்கூடியது இந்த மார்க்கத்தில் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு காரியம், நல்ல காரியம் என்பதால் தான் வானவர்களே இறைவனிடத்துல துவா கேட்கிறாங்க என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, இந்த தர்மம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இந்த மார்க்கத்துல தர்மத்தை இந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனாக பிறந்த எங்கள் எல்லோருக்குமே இந்த உடம்புல போன் ஜாயிண்ட் இருக்குதானே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு சுலாமா அலைஹி சதகத்துன், உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்குதே, இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்ப எங்களோட உடம்புல இருக்கிற ஒரு ஜாயிண்ட்டை பாருங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நைட்டுக்கு நல்லா தூங்குவோம். நாம் தூங்கக்கூடிய தலைவாணி இருக்குதே, இந்த தலைவாணி பிலோ கொஞ்சம் அங்காலங்கல வலிக்கு போயிட்டு கொஞ்சம் களத்தை எங்களுக்கு சேஃபா இல்லாம ஒரு பக்கம் களத்தை வச்சுட்டு தூங்கினோம்னு வைங்க, அடுத்த நாள் வெள்ளனைக்கு இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் இப்படி திரும்புவோம். இதான நடக்குது. ஒரு நரம்பு லேசா ஒரு தூக்கத்துல இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் விலகினாலே ரொபோ மாதிரி நடக்கும் தானே. ஒரு பக்கம் திரும்பினா அடுத்த பக்கம் திரும்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, குல்லு சுலாமா அலைஹி சதகத்துன், உங்களுடைய ஒவ்வொரு மூட்டெலும்பு ஒரு ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். இந்த கை கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சுன்னு வைங்க, சாப்பிடலுமா? இந்த மடங்கக்கூடிய விரல் இப்படி மடங்காம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயே எழுதுலையோ கொஞ்சம் இப்படி இருந்துட்டு வைங்க, சாப்பிடலுமா? இது மடங்க போயிட்டு தானே இப்படி கைய வச்சு அள்ளி பிணைஞ்சி வாயில போடுறோம். இதை கொஞ்சம் அல்லாஹ் இப்படி வச்சுட்டான்னு வைங்களேன், சாப்பிட முடியாது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு உடம்பை தந்திருக்கிறான். தந்துட்டு அந்த தூதர் சொல்றாங்க, இறைவன் தந்த அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் தர்மம் செஞ்சு கொள்ளுங்க. ஒரு பார்சல் சாப்பாட்டை கொடுக்கலாம்,
உண்மையிலே பசின்னு வருவான். ஆனா இன்றைக்கு அதுவும் சமூகத்துல என்ன போயிட்டு பசின்னு கேட்டு வந்து காசை பணத்தை கொடுத்தா ஐஸ் அடிக்கிறான், இல்ல வேற எதுவும். அதனால நம்ம என்ன செய்யறோம், கொடுக்காம விடுறோம். ஆனா தர்மம் கேட்டு வந்தால், பசி என்று கேட்டு வந்தால், எங்களால முடிஞ்சது ஒரு சாப்பாட்டு பார்சலா இருக்கலாம், அல்லது ஒரு 10 ரூபாய் இருக்கலாம், ஒரு 100 ரூபாய் இருக்கலாம். நாம் இஹ்லாஸா கொடுத்தோம்னு சொன்னால் அது இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்ற செய்தியை பார்க்கணும். அப்ப அந்த அளவுக்கு இந்த தர்மம் இறைவனிடத்துல புனிதமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் செய்யக்கூடிய தர்மம் இருக்கின்றதே அது எங்களுடைய கையில இருந்து போற மாதிரி எங்களுக்கு விளங்கும். ஆனால் அல்லாஹு தாலா அது எப்படி தருவான் தெரியுமா? நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நல்வழியில எதையெல்லாம் செலவு செய்தீங்களோ அல்லாஹு தாலா வஃபா இலைக்கும், அதை உங்களுக்கு திருப்பி தந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உங்களுடைய வமா துன்ஃபிகு மின் கைரின் வஃபா இலைக்கும், நீங்கள் நல்ல வழியிலே செலவழிக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு திருப்பி தந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்வது இறைவனிடத்திலே ஆச்சரியப்படக்கூடிய அளவு. மறுமையில நாம் செய்யக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் நாம் செய்த தர்மத்தை பார்த்து நாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இறைவன் தருவான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் வரக்கூடிய வானவர்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிமிலே 11,174வது செய்தி. அடுத்ததாக வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்கள் யார் என்று சொன்னால், தன்னுடைய வீட்டிலே இருந்து சரியான முறையில உழு செய்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வரக்கூடிய நபர்கள், மனிதர்கள். யார் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே இருந்து சரிவர உழு செய்து விட்டு பள்ளிக்கு வருகிறாரோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தாலா அவருக்காக வேண்டி ஒரு கண்ணியத்தை, ஒரு தரஜாவை உயர்த்தி ஒரு பாவத்தை அளிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் அந்த உழுவோடு பள்ளிக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிறார், தொழுகையுடைய நேரம் வரல. உதாரணமா இப்ப ஜும்மாக்கு வந்திருக்கிறேன்னு வைங்க, லுகர் தொழுகைக்கு வாரன்னு வைங்க, நீங்க உழு செய்து பள்ளிக்கு வாரீங்க, இங்க அதான் சொல்லப்படல, அல்லது அதான் சொல்லிட்டு லுகருடைய தொழுகை நடக்கல, தொழுகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்க தொழல. உழு செய்துட்டு வந்து பள்ளியில உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறீங்க, தொழல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹு தாலா அடியான் மீது வைத்த அந்த கருணை, அந்த பாசம் எவ்வளவு சொன்னால் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கால ரஜுலுன் ஃபீ ஸலாத்தின், அந்த மனிதன் தொழுததாகவே அல்லாஹு தாலா அவனுக்கு நன்மையை எழுதுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது மட்டுமா, இது அல்லாஹு தாலா தரக்கூடிய சிறப்பு. உழு செய்து தொழுகையை எதிர்பார்த்து தொழுகைக்காக வேண்டி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹு தாலா நாம் தொழுது கொண்டிருப்பதாகவே எங்களுக்கு நன்மை தருகின்றான் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ததுரூஹுல் மலாயிகத்துன், வானவர்கள் இந்த அடியானுக்காக வேண்டி எப்படி துஆ செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம அஃபிர் லஹு, இறைவா இந்த அடியாரை மன்னித்து விடு. யார் கேட்கிறா? பள்ளிக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, இரண்டாவது வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்கள் அல்லாஹு தாலா தரக்கூடியது என்னது? அந்த மனிதன் தொழுததாகவே நன்மை வந்து கொண்டிருக்கும். மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்வாங்க, இறைவா இந்த அடியானுடைய இந்த பாவத்தை மன்னித்து விடு. எங்களை மாதிரி மனிதன் கேட்கிற துஆவா? பாவத்தோடு இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரன் கேட்கக்கூடிய துஆவா? வானவர்கள் இறைவனிடத்துல கேட்கிறாங்க, இறைவா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு. இது இறைவன் வானவர்களுக்கு போட்ட கட்டளையினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த பிரார்த்தனை மறுக்கப்படுமா? இந்த பிரார்த்தனை மட்டும் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி சரியா வக்துக்கு குரு செய்து பள்ளிக்கு வந்து தொழுகையை எதிர்பார்த்து இருந்தோம்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் வானவர்கள் எங்களுக்காக வேண்டி இறைவா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு, இறைவா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று துஆ செய்தால் எங்களுடைய லிஸ்ட்ல பாவம் இருக்குமா? 5 நேரமும் வானவர்கள் துஆ செஞ்சால் எங்களுடைய லிஸ்ட்ல பாவம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதை நாம சிந்திக்கிறோமா? இதை சிந்திப்பது கிடையாது. பொடுப்போக்காக விடுறோம். ஜும்மாவுடைய நாள்ல பாருங்க, எத்தனை ஜும்மாக்கள்ல கேட்டிருப்போம், ஜும்மாவுடைய நாள் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் நீங்க உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் மூடிட்டு
அல்லாஹ்வை துதிப்பதற்காக வந்து இருங்கன்னு எத்தனை நபர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அல்லாஹ் வானவர்களுடைய பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்ததாக என் முதலாவது துவா என்ன? அல்லாஹும் மஃபிர் லஹு, இறைவா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு. இரண்டாவது பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு அருள் புரிந்து விடு. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், எங்களுக்கு எதில இறைவனுடைய அருள் தேவை? பொருளாதாரத்தில் அருள் தேவை, மன நிம்மதியில் அருள் தேவை, வீட்டுல மனைவியின் மூலம் எங்களுக்கு அருள் தேவை, குழந்தைகளின் மூலம் அருள் தேவை, குடும்ப அங்க எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுக்கு அருள் நிம்மதி அல்லாஹ்வுடைய அருள் தேவையா இல்லையா? இத மாணவர்கள் கேட்கிறாங்க. அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா இந்த மனிதனுக்கு நீ அருள் புரிந்து விடு. அப்ப இதை நாம் வானவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா? முயற்சி செய்வது கிடையாது. உலக விஷயத்தை எடுத்து பாருங்க. பொதுவா இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா முஸ்லிம்கள் உடைய நிலைமை எப்படி தெரியுமா? மறுமைக்கு நன்மை வரக்கூடிய ஒரு செய்தியை சொன்னால் அதை நாம் பொடுப்போக்காக விடுவோம். உலகத்துல கண்ணுக்கு முன்னுக்கு தெரியக்கூடிய ஏதாவது ஒரு லாபம், ஏதாவது ஒரு நன்மை உதாரணமா அறிவிக்கிறாங்கன்னு வைங்க. மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய GS பிரிவு இருக்குமே, கிராம சேவக, அவர் அறிவிக்கிறாரு, இந்த நாள் இத்தனாம் தேதி காலையில 9 மணிக்கு என்னுடைய ஆபீஸுக்கு வந்து பேரை பதியக்கூடியவர்களுக்கு இன்ன விஷயம் ஏதாவது ஒரு அரசாங்கத்தால கொடுக்கக்கூடிய ஒரு பார்சலோ ஏதோ ஒன்று தரப்படும் வைங்களேன். எங்களோட எப்படி தெரியுமா? 9 மணி நாள் 8 மணில இருந்து போனில இருப்பாங்க. ஏன்? பிந்தினா பார்சல் கிடைக்காது, பிந்தினா சல்லி இல்லாம போயிட்டு வரும். நினைக்கிறோமா இல்லையே? கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது, GS ஆபீஸுக்கு 9 மணிக்கு போனா எந்த பேர் முன்னுக்கு வந்தா எனக்கு பார்சல் கிடைச்சிரும், எனக்கு அம்லோப் கிடைச்சிரும், அதுக்கு போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகைக்கு நீ நேரத்தோட வந்து இருந்துக்கோ, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், உனக்காக வேண்டிய வானவர்கள் பிரார்த்தனை செய்வாங்கன்னு அதை மறந்துடும். மனிதர்களுடைய இயல்பு எப்படி போகுதுன்னு பாருங்க. வானவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு நாம் பொடுப்போக்காக விடக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய மூன்றாவது கூட்டத்தார் யாருன்னு சொன்னால், அதே மாதிரி இறைவனுடைய அருளை தேடி வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய மூணாவது கூட்டத்தார் யாருன்னு சொன்னால், பள்ளி வாசலுக்கு வந்து முன் வரிசையில இருக்கிறவங்க. பள்ளி வாசல்ல வந்து முன் வரிசையில இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்வாங்களாம், அல்லாஹும் அர்ஹம்ஹு, இறைவா இந்த மனிதனுக்கு நீ அருள் புரிந்து விடு. யாரு முன்னுக்கு வந்திருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே 66வது செய்தியாக வருது. 3 நபர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மஸ்ஜித்ல பள்ளிவாசல்ல அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க சஹாபாக்களோடு. 3 நபர்கள் பள்ளிக்குள்ள வாராங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நபர் என்ன செய்யறாரு, வந்தவர் அப்படியே போயிட்டுறாரு. 2 பேர் வாராங்க. வந்து ஒரு நபர் என்ன செய்யறாரு, வெக்கப்பட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கிறாரு. எங்கடாக்களுக்கு தான் பள்ளிக்குள்ள வந்தா தானே வெக்கம் வரும். மத்த விஷயம் ஒன்றுக்கும் எங்கடாக்களுக்கு வெக்கம் வராது, பள்ளிக்குள்ள வந்தா வெக்கம் வந்துடும். அத மாதிரி ஒருத்தர் தள்ளி போயிட்டு, எப்படின்னு பாருங்க, அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அப்படியே இன்றைக்கு மெச்சாவதா இல்லையா? ஒருத்தர் வெக்கப்பட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கிறாராம். இன்னொரு மனிதர் என்ன செய்யறாரு, 3 நபர்ல ஒருத்தர் வந்து வந்ததோடு அப்படியே போயிட்டுறாரு. ஒருத்தர் பள்ளி உள்ளுக்கு வந்து வெக்கப்பட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு உட்கார்றாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அந்த சபையில ஒரு இடம் ஒன்று இருக்குது, வெற்றிடமா ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 3 பேர் வந்தாங்களே, அவர்ல வந்ததோடு அப்படியே போனாரே, அல்லாஹ்வும் அவரை விட்டு அப்படியே போயிட்டுருவான். இன்னொருத்தர் வந்தாரு, வந்து அந்த சபையில வந்து உட்கார்றதுக்கு வெக்கப்பட்டு அவரும் அப்படி தள்ளி போயிட்டாரு, அல்லாஹ்வும் மறுமையில அவரை பார்த்து வெக்கப்பட்டுருவான். நீ என்ன பார்த்து வெக்கப்பட்டியா? நானும் உன்னை பார்த்து வெக்கப்பட்டுட்டேன். அந்த சபையில வந்து வெற்றிடமா இருந்த இடத்துல உட்கார்ந்தாரே, அல்லாஹு தாலா அவரோடு தான் அல்லாஹு தாலா சேர்ந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 66வது செய்தியாக இருக்கு. அப்போ ஒரு பள்ளி வாசல்ல வாரம் என்று சொன்னால், நாம் வரும்போது முன் வரிசையில இடம் இருக்குதா? முன் வரிசையில இருந்து பலவன் ஏன் உட்கார்ந்துட்டோம்னு வைங்க, உடனே வானவர் பிரார்த்தனை செய்வாங்க, அல்லாஹும் அர்ஹம்ஹு, இறைவா இந்த மனிதனுக்கு அருள் புரிந்து விடு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் பள்ளி வாசல்ல வந்து முன் வரிசையில இருப்பதையும் பள்ளியிலே அதான் சொல்லுவதனுடைய
அந்த மகத்துவத்தையும் புரிந்து கொண்டால் மனிதர்கள் மத்தியிலே சீட்டு குலுக்கி போட வரும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பள்ளியில பேர் எழுத வருமா, இந்த கிழமை வாரீங்க, இங்க பார்த்தா இந்த ரெண்டு முன் சப்புல உட்கார்றதுடைய நன்மையும் வாங்க சொல்லக்கூடிய அந்த அதான் சொல்லக்கூடிய அந்த நன்மையை மனிதர்கள் புரிந்து கொண்டால் போட்டி போடுவாங்க. நான் சொல்றேன் நீ செய்ற, நான் சொல்றேன் நீ செய்றேன். இதனுடைய முடிவா என்ன வரும்? அப்படியா, கொஞ்சம் அப்படியே இருங்க, எல்லார பேரையும் கதவை மூடியாச்சு, சிடிஜே ஹெட் ஆபீஸ்க்கு வார எல்லார பேரையும் எழுதி சுருட்டி துண்டு போட்டாச்சு. யாரு பேர் எடுக்கிற? எடுத்தா இன்றைக்கு ஜும்மா முடிஞ்சு போகலே, அடுத்த வெள்ளிக்கிழமை நசார் நானா, அடுத்த வெள்ளிக்கிழமை ஷகூர் பாய், அடுத்த வெள்ளிக்கிழமை இர்ஷாத் பாய், இப்படி பேரை சொல்லி அடுத்த கிழமை நான் வந்துருவேன். அந்த அளவுக்கு போட்டி போடுவீங்களா? இங்க யாரு போட்டி போடுறா? யாராவது போட்டி போடுறோமா? வாங்க சொல்ல வெக்கம். மைக் எடுத்து முன்னுக்கு வந்து நின்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் புகழ்றதுக்கு வெக்கப்படுறோம். அதனுடைய அந்தஸ்துங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, இந்த ரெண்டும் செய்யக்கூடியவருக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்வாங்கன்னு சொன்னாங்க. எப்படி அல்லாஹு தாலா வெக்கப்பட்டானோ அது மாதிரி நாளை மறுமையில அல்லாஹு தாலா எங்களையும் பார்த்து வெக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நான் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ள வேண்டும். மலக்குமார்களோட துவாவை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். வானவர்கள் மலக்குமார்கள் துவா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த துவா? அந்த துவாவை ஏற்றுக்கொள்வது, அந்த துவாவை நாம் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டும். அந்த அளவுக்கு போட்டி போட வேண்டும். 4வது கூட்டத்தினர் யாரு? வானவர்கள் துவா செய்யக்கூடிய மனிதர்கள் யாரு? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மறைமுகமாக துவா கேட்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். நானா தம்பிக்கு தம்பி, நானாக்கு பெற்றோர்கள் பிள்ளைக்கு, அதாவது முஸ்லிம் யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்காக வேண்டி மறைமுகமாக நாம் துவா கேட்க வேண்டும். அதுக்காக வேண்டி மறைமுகமானு சொன்னாலே பகிரங்கமானு வருது இல்ல தானே? மச்சான் நான் உனக்காக வேண்டி துவா செஞ்சேனே, அதுக்கு இல்லை. அது முகஸ்தூதி. ஒரு அடியான் கஷ்டப்படுறான்னு, எந்த ஒரு சகோதரன் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு குடும்பத்துல நிம்மதி தேவை, மனைவியின் மூலம் பிள்ளைகள் மூலம் நிம்மதி தேவை. நாம் கேட்க வேண்டும், இறைவா என்னுடைய நானா என்னுடைய தம்பி குடும்பத்தால மனைவியின் மூலம் பிள்ளையின் மூலம் கஷ்டப்படுகிறான், இறைவா அவனுக்கு மன நிம்மதியை கொடுத்துருவோம். நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யும் போது நாம் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்யும் போது வானவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லமா தாலி அஹீஹி ஹைரின், யார் ஒருவன் இன்னொரு சகோதரனுக்காக வேண்டி மறைமுகமாக துவா கேட்கிறாரோ, பிரார்த்தனை செய்கிறாரோ, வானவர்கள் சொல்லுவாங்களாம், வலகத் மின் மிஸ்ல், இறைவா இவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அவருக்கும் அப்படியே செஞ்சுடு. மலக்குமார்கள் வானவர்கள் கேட்பான், நான் கேட்பேன், என்ன நானாக்கு என் தம்பிக்கு நான் கேட்கிறேன்னு, யா அல்லாஹ் என்ன நானா என் தம்பி பொருளாதாரத்துல மிச்சம் கஷ்டப்படுறாங்க, கடன் சுமையால இருக்கிறாங்க, நீ அவர்களுக்கு நல்ல பொருளாதார வசதியை கொடுத்துரு, அவ்வளவுதான் நான் கேட்பேன். என்ன நானாக்கும் தெரியா என் தம்பிக்கும் தெரியா, நான் சொல்லல, நான் துவா கேட்பேன். அந்த துவாவை வானவர்கள் ஆமீன் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், இறைவா இவர் எதை அவருடைய சகோதரனுக்காக வேண்டி கேட்டாரோ இவருக்கு நீ அதை கொடுத்துருன்னு கேட்பாங்களா. ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா இல்லையா? நாம் இன்னொருத்தருக்காக வேண்டி கேட்போம், ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு மனிதனாக கேட்கிறேன், எனக்காக வேண்டி வானவர்கள் கேட்பாங்க. நாம கேட்கிறோமா? நம்ம எப்படி கேட்போம் தெரியுமா? உனக்கு நான் துவா செய்யறியா, நானக்கு தம்பிக்கு நீ எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கிடைக்காம ஆக்கினியா இல்லையா, எந்த புள்ளட விஷயத்துல நீ இப்படி செஞ்சியா இல்லையா, எந்த ஏதாவது எந்த தொழில எந்த பிசினஸ்ல இப்படி செஞ்சியா இல்லையா. நாம் அழிவை தேடிதான் பிரார்த்தனை செய்வோமே தவிர சகோதரர்களுக்காக வேண்டி நல்லதை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்கள் குறைவிலும் குறைவிலும் குறைவு. ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்காக வேண்டி துவா செய்யும் போது அது நோயாக இருக்கலாம். ஒரு மனிதன் நோயால கஷ்டப்படுவான், அவன் நோயால கஷ்டப்படும் போது நாம் துவா கேட்க வேண்டும். நம்ம அவரை பார்த்திருப்போம், அடே பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மனிதன் பெட்ல இருந்துட்டு கஷ்டப்படுறாரு, சாப்பிட முடியாது, மலசல கழிக்க முடியாது, அவருடைய சொந்த தேவையை கூட செய்து கொள்ள முடியாது. நாம் துவா கேட்போம், யா அல்லாஹ் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரன் நோயால கஷ்டப்படுறான், அவனுடைய நோயை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த நோயால் கஷ்டப்படக்கூடிய அவருக்கு ஒரு சுகத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். இவ்வளவுதான் நாங்க கேட்போம். ஒரு 5 நிமிஷம் போமா, ஒரு 2 நிமிஷம் போமா, இவ்வளவு கேட்டுருவோம். வானவர்கள் என்ன செய்வாங்களா, வலகத் மின் மிசில், இறைவா இவர் எதை கேட்டாரோ அது இவருக்கு கொடுத்துருன்னு கேட்டால் நமக்கு நோய் வராது. அவருக்கு ஒரு நோய்க்கு துவா கேட்கிறோம்னு வைங்க, அந்த நோய் எனக்கு வராம வானவர்கள் துவா செஞ்சிருவாங்க. எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்க. 4 விஷயம்.
தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியதை பார்த்தோம். இரண்டாவதாக உழு செய்து விட்டு தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசல்ல வந்து அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வானவர்கள் அந்த மனிதனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பையும் கோரி அருளையும் வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடியதை பார்த்தோம். பள்ளிவாசல்ல வந்து முன் சப்ல அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் அதான் சொல்லக்கூடியவர்களுக்கும் வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியதை பார்த்தோம். நாலாவதாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கும் மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த பாவத்தையும் அந்த மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கும் அந்த துவாவுக்கும் வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியதை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த பிரார்த்தனை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அத்துஆஉ ஹுவல் இபாதா. பிரார்த்தனை என்று சொல்லக்கூடியது ஒரு வணக்கம். நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக சஜிதாவிலிருந்து இறைவனிடத்திலே துஆ கேட்பாங்க. இந்த செய்தியெல்லாம் படிச்சிருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். நம்ம எப்பயாவது துஆ கேட்கிறோமா? தொழுது முடிஞ்ச உடனே சலாம் கொடுத்த உடனே எழுப்பிட்டு போறதுக்கு தான் பாக்குறோமே தவிர ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுறதால எங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமா? 5 நிமிடம் உட்கார்ந்து இறைவனிடத்துல கையேந்தி எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இறைவனிடத்திலே நாம் கேட்டால் அந்த பிரார்த்தனை ஒரு வணக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, அந்த வணக்கத்தை நிறைவேற்றிய நன்மை கிடைக்குமே. இறைவனிடத்துல அடியான் என்று கை நீட்டியே கேட்கக்கூடிய அந்த நன்மை கிடைக்குமே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வானவர்கள் துஆ செய்வார்கள் என்று சொன்ன அந்த பட்டியலுக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை செய்தால் வானவர்களுடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமே. இதெல்லாம் நாம் என்ன செய்யறோம்? பொடுப்போக்காக விட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, வானவர்களுடைய பிரார்த்தனை என்பது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம். அந்த வானவர்களுடைய பிரார்த்தனை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்வத்தோடும் ஆசையோடும் எங்களுடைய அமல்கள் எல்லாத்தையும் செய்து, ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் யாருமே எப்போது மரணிப்போம் யாரும் சொல்ல முடியாது. ஆரோக்கியமா இருக்கக்கூடிய மனிதன் மரணிப்பான், நோயோடு இருக்கக்கூடிய மனிதன் இன்னும் பல வருடம் வாழுவான். உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹார்ட் அட்டாக்னு வந்து பைபாஸ் பண்ணி களத்துல இருந்து புரி வரக்காட்டியும் வெட்டி 36, 37 தையலை போட்டு அவன் வந்து இன்னொரு 10 வருஷம் வாழ்வான். ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக்ன்றதே இருந்திருக்காது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அட்டாக் வந்திருக்கு. அட்டாக்கோட மரணிக்கக்கூடியதை பார்க்கும். மரணத்துக்கு காரணம் தான் ஹார்ட் அட்டாக்கை தவிர, மரணத்துக்கு காரணம் தான் ஆக்சிடென்டை தவிர, மரணத்துக்கு காரணம் தான் பிரெயின் டியூமர், மூளையில ஒரு ரத்த கட்டி என்று சொல்றதை தவிர மரணம் அந்த நேரத்துக்கு வந்தே தீரும். அந்த மரணத்தை நாம் சந்திக்கும் போது, அந்த மரணத்தை சந்திப்பதற்கு எங்களிடத்துல இருக்கக்கூடியது நன்மைகள். பாவம் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த பாவங்கள் அளிக்கப்பட வேண்டும் சொன்னால் வானவர்களே எங்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்கண்டா எங்களுடைய பாவங்கள் எப்படி அளிக்கப்படும்? அதன் மீது ஆசை வைத்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் முஸ்லிம்கள், இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரம் கிடையாது. மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரம். அந்த மறுமையுடைய வாழ்க்கை அடுத்த நொடி நாம் சந்திக்கும் போதும் இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு அடியானாக சந்திக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் தந்தன் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.